ஸ்பெஷல் vlog பார்க்கலாம் வாங்க. இப்பெல்லாம் என்ன பாக்குறவங்க நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, ஏன் சரியாவே வீடியோ போட மாட்டீங்கன்னு தான். சிஸ்டருக்கு பாப்பா பிறந்திருக்கிறதுனால வேலை இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதாவது சிஸ்டர் தான் இவ்வளவு நாள் பூரி போட்டுட்டு சப்பாத்தி போட்டுட்டு இருந்தா, இப்ப பாப்பா பிறந்ததுனால அவளால போட முடியாது இல்லையா. எல்லா வேலையும் சேர்த்து நானே பாக்குறதுனால சுத்தமா வீடியோ மேல அவ்வளவு இதுவா ஆர்வமும் போக மாட்டேங்குது. ஷார்ப்பா 5 மணிக்கு எழுந்து என் வேலையும் பார்த்துட்டு பூரியும் போட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள சின்னவனும் எழுந்து தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவனையும் சைட் பை சைட் சமாளிச்சுட்டு பூரி வேலை முடிஞ்சதும் என்னுடைய சமையலும் கிச்சன்லயே முடிச்சிடறேன். இப்ப 3 பர்னர் அடுப்புல சமைக்கிறதுனால என்னுடைய வேலையும் 1 ஹவர்க்குள்ளேயே முடிஞ்சிடும். மீன் வறுக்கிற வாசனையில திடீர்னு வீட்டுல டப்புன்னு சத்தம். என்னடா அதுன்னு பார்த்தா வீட்டுல எலி மாட்டிக்கிச்சு. இந்த எலியை இப்பயே விடணும்னா மாட்டிக்கினாரு ஒருத்தர், இவரை காப்பாத்தணும் விநாயகர்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கடைக்கான எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கும் சமைச்சிட்டு போயிடலான்னு நினைக்கும் போதுதான் தக்காளி தொக்க வச்சாதான் கொஞ்சம் சிம்பிளா முடிச்சிடும்னு வீட்டுக்கும் சமைச்சிட்டு கடைக்கு கிளம்பி போயாச்சு. vlog கண்டினியூவா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வரேன்.